ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிட்ல வந்து புல் அப்படின்னா என்ன? அத எப்படி யூஸ் பண்றது? அண்ட் தென் ஃபெட்ச் அப்படின்னா என்ன? அதுக்கப்புறம் 2க்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன? அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து டேட்டாவ புஷ் பண்றது அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, எப்படி வந்து புஷ் பண்ண டேட்டாவ புல் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இந்த ரெபாசிட்டரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நியூவா இன்னொரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணி, அந்த ரெபாசிட்டரியில டேட்டாவ நான் புல் பண்ண போறேன். சரிங்களா? நியூவா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டு, அதுல வந்து நம்ம புல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஃபோல்டர் அகைன் நான் கிரியேட் பண்ணணும். இங்க பாருங்க, நான் வந்துட்டு ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இத வந்து நியூ ரெப்போ அப்படின்ற நேம்ல வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இங்க வந்து நான் ஒரு கிட் பாஷ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம கிட் பாஷ் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? இங்க வந்து நம்ம கிட் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ கிட் புல் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிட் இனிஷியேட் பண்ணணும். பிகாஸ் இது வந்து நியூ ரெபாசிட்டரி. அதனால இங்க நான் வந்து கிட் இனிஷியேட் பண்ணிட்டேன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா, நம்ம யாரு அப்படின்றத கான்ஃபிகர் பண்ணிக்கணும். கிட் கான்ஃபிக் குடுக்குறேன். யூசர் டாட் மெயில், யூசர் டாட் நேம், ரேண்டமா வந்து ஒரு நான் நேம் குடுத்துக்கிறேன். பிராக்டிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அண்ட் தென் வந்து மெயில் ஐடி. எப்பவுமே வந்து நீங்க கன்ஃபிகரேஷன் கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து அகைன் அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ கன்ஃபிகரேஷன் practice@gmail.com ஜஸ்ட் ஒரு ரேண்டமா கொடுத்துக்கிறேன். ஸோ கன்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம இது வந்து நமக்கு லோக்கல் ரெபாசிட்டரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து குளோபல் ரெபாசிட்டரி, அதாவது ரிமோட் ரெபாசிட்டரி கூட லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? கிட் ரிமோட். பட் வந்து நம்ம அங்கிருந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ரெபாசிட்டரி இங்க இருக்கு. ஸோ லைக் இது நம்ம ரெபாசிட்டரி. இங்க இருந்து வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா github.com இதுல நமக்கு வந்து ஆரிஜின். ஸோ ஆரிஜின் வந்து இந்த இடத்துல இருந்து காப்பி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா, லைக் அந்த ஃபோல்டருக்கு வந்துருவோம். நியூ ரெப்போ. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின் கொடுத்துட்டு, இப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா இங்க அந்த பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ https github.com அண்ட் தென் வந்து GitHub நேம், ரெபாசிட்டரி நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஆரிஜின் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா கிட் புல் பண்ணிக்கலாம். கிட் புல் ஆரிஜின் மாஸ்டர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிட் புஷ் ஆரிஜின் மாஸ்டர் கொடுத்தோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்? கிட் புல் ஆரிஜின் மாஸ்டர். ஸோ அந்த ஆரிஜின்ல இருந்து நம்ம டேட்டாவை வந்து புல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? ரன் ஆகும். உங்களுக்கு வந்து டேட்டா இங்க வந்துடும். இங்க பாருங்க பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ கோட் அப்படின்றது நம்ம கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா? அது இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டேட்டாவை வந்து கிட்டப்ல இருந்து நம்ம புல் பண்ணி நம்ம ரெபாசிட்டரிக்கு கொண்டு வரணும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு கிட் புல். ஸோ கிட் ஃபெட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கிட் ஃபெட்ச் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து கிட்ஹப் ரெபாசிட்டரியில டைரக்டாவே உங்க ஃபைலை வந்து நீங்க மாடிஃபை பண்ணலாம். சரிங்களா? டைரக்டா உங்க ஃபைலை வந்து நீங்க மாடிஃபை பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இதே கிட் ஃபெட்ச் யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க மாடிஃபை பண்ணிருக்கீங்க அப்படின்ற அந்த ஹிஸ்டரி டீடைல்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து நம்ம லோக்கல் ரெபாசிட்டரியில காட்டும். சரிங்களா? இப்போ வந்து நான் கிட் புல்க்கு பதிலா கிட் ஃபெட்ச் கொடுத்தேன்னா, இப்போ நான் அந்த ரெபாசிட்டரியில ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட ஹிஸ்டரி மட்டும் தான் நமக்கு வந்து காட்டும். இதே கிட் புல் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைலே சேஞ்ச் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்போ இங்க நியூ கோடுன்றது இருக்கு பாத்தீங்களா? ஸோ திஸ் இஸ் 3rd வெர்ஷன் அப்படின்றது நம்ம கோடு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து கிட்ஹப் போய்க்கிறேன். ஸோ கிட்ஹப் போயிட்டு நம்ம கோட ஓப்பன் பண்றேன். நம்ம கோட ஓப்பன் பண்ணிட்டு இங்க நான் என்ன பண்ண போறேன்னா எடிட் பண்ண போறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க எடிட் திஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, திஸ் இஸ் 3rd வெர்ஷன் ஆஃப் மை கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்றேன். இல்லனா திஸ் இஸ் நியூ வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நான் எடிட் பண்றேன். ஸோ இப்போ திஸ் இஸ் நியூ வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நான் எடிட் பண்ணிட்டேன். சரிங்களா? எடிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சேஞ்சஸை கமிட் பண்ணணும் நம்ம கண்டிப்பா. நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இங்கேயும் கமிட் பண்ணணும். ஸோ கமிட் கேக்குது. இப்போ நான் அந்த கமிட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்ம சேஞ்சஸ் எல்லாமே கமிட் ஆயிரும். நீங்க ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். நான் இப்போ என்ன பண்ணேன்னா நியூ கமிட் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ரேண்டமா ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? தென் கமிட் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. கமிட் சேஞ்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேஞ்சஸ் வந்து கமிட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? கோடை வந்து ஆல்டர் பண்ணியிருக்கேன் கிட்ஹப்ல. ஆனா கிட்ல நான் எதுவுமே பண்ணல. சரிங்களா?
இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஆல்டர் பண்ண ஹிஸ்டரி மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கிட் ஃபெட்ச் குடுக்கணும். அதே டேட்டாவே டோட்டலா நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா கிட் புல் குடுக்கணும். இதுதான் வந்து 2க்கு இருக்க டிஃபரன்ஸ். இப்ப நான் வந்து லோக்கல் ரெபாசிட்டரிக்கு போயிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சோ இது வந்து நம்ம ரெபாசிட்டரிங்களா? இந்த இடத்துல நான் கிட் பாஷ் ஓப்பன் பண்ணிட்டு, சோ இதுதான் நம்ம பாஷ் ஷெல். இப்ப நான் வந்து கிட் ஃபெட்ச் குடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நீங்க எடிட் பண்ண ஹிஸ்டரி மட்டும் தான் காட்டும். சோ இங்க வந்து ரீயூஸ்ட், டோட்டல் 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த எடிட் பண்ண ஹிஸ்டரி மட்டும் தான் காட்டும். மத்தபடி வேற எதுவுமே காட்டாது. சரிங்களா? இதே வந்து கிட் புல் குடுத்தீங்க அப்படின்னா, கிட் புல் குடுங்க. உங்களுக்கு அதே டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். கிட் புல் ஆரிஜின் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 1 ஃபைல் சேஞ்ச்டு. தென் 1 இன்சர்ஷன் ஆல்ரெடி டன். அதாவது ஒரு ஃபைல் நீங்க வந்து GitHubல சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அந்த சேஞ்சஸ வந்து இங்க லோக்கல் ரெபாசிட்டரில இன்சர்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி வந்துரும். சோ இப்ப நீங்க ஃபெட்ச் குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபைல் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? இதே வந்து புல் குடுத்தீங்கன்னா, லைக் இப்ப ஃபெட்ச் குடுத்தீங்கன்னா ஃபைலோட ஹிஸ்டரி மட்டும். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த ஹிஸ்டரி மட்டும் தான் காட்டும். இதே புல் குடுத்தீங்கன்னா ஃபைலே சேஞ்ச் ஆகும். இப்ப பாருங்க, இப்ப நான் ஃபைல ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாத்தீங்களா, நம்ம திஸ் நியூ வெர்ஷன் மாத்துனோம். சோ இப்போ வந்து இப்படி வந்திருக்கு. உங்களுக்கு நான் வந்து கிட் ஃபெட்ச் பண்ணும்போது நான் ஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டலல்ல. ஓகே பாருங்க. இப்ப நம்ம அது இன்னொரு வாட்டி இன்னொரு சேஞ்சஸ் பண்ணலாம். அகைன் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதே இடத்துக்கு வந்தாச்சு. அகைன் நான் கோட் எடிட் பண்றேன். ஆ திஸ் இஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நான் எடிட் பண்றேன். சோ லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நான் எடிட் பண்ணிட்டு, இப்போ நான் என்ன பண்றேன்னா, சேஞ்சஸ் வந்து கமிட் பண்றேன் அகைன். சேஞ்சஸ் வந்து கமிட் பண்ணிட்டு, சோ கமிட் ஆயிருச்சு. திஸ் இஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன பண்றேன்னா, நம்ம கிட் பாஷ்க்கு போய் நம்ம ஃபெட்ச் குடுக்கலாம். சரிங்களா? கிட் பாஷ் பண்ண வந்தாச்சு. நம்ம ஃபோல்டருக்கு வந்துட்டு கிட் பாஷ்ல வந்துட்டு நான் வந்து கிட் ஃபெட்ச் குடுக்குறேன். கிட் ஃபெட்ச் குடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து சம் மெசேஜஸ், அதாவது ஹிஸ்டரி மட்டும் தான் காட்டும். சோ அந்த ஹிஸ்டரி மெசேஜஸ் மட்டும் வருது. இப்போ நான் ஃபைல் ஓப்பன் பண்ணேன்னா, திஸ் இஸ் நியூ வெர்ஷன் அப்படின்னு தான் இருக்கு. நம்ம பண்ண சேஞ்ச் என்ன? திஸ் இஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்ப நமக்கு என்ன காட்டணும்? திஸ் இஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் தானே காட்டணும். இப்ப பாருங்க, திஸ் இஸ் நியூ வெர்ஷன் மட்டும் தான் காட்டுது. இதே வந்து இப்ப நான் உடனே வந்து ஆ இந்த இந்த ஃபைல் ஓப்பன்லயே இருக்கட்டும். நோட்பேட் ஃபைல் வந்து நமக்கு ஓப்பன்லயே இருக்கட்டும். நான் என்ன பண்றேன்னா, கிட் புல் குடுக்குறேன். கிட் புல் குடுத்தேன்னா, ஆரிஜின் மாஸ்டர்ன்னு குடுக்குறேன். இப்போ என்டர் குடுத்தேன்னா, சோ இந்த ஃபைல் இங்க வந்துரும். நான் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணணும். இல்லன்னா குளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும். குளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஃபைல் இங்க வந்துருச்சு. சரிங்களா? சோ இதுதான் வந்து ஃபெட்ச்‌க்கும், புல்லுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஃபெட்ச்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க உங்களோட ரிமோட் ரெபாசிட்டரில அப்படின்னா வந்து அந்த ஹிஸ்டரி மட்டும் தான் காட்டும். பட் அதே வந்து புல் குடுத்தீங்கன்னா, அந்த டேட்டா டோட்டலா புல் ஆகி உங்க ரெபாசிட்டரிக்கு வந்துரும். சரிங்களா? இதோட கிட்ல வந்து புல் அண்ட் தென் ஃபெட்ச் கமாண்ட் வந்து எண்ட் ஆகுது. தேங்க் யூ எவரிஒன்.